செந்தில்வேல், திமுக 2 கோடி உறுப்பினர்களை சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் மக்களை நேரடியாக சந்தித்து தான் அந்த உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக தரப்புலேருந்து விமர்சனம் முன்வைக்கப்படுது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை, அதன் காரணமாக மக்களை நேரடியாக சந்தித்து கெஞ்சி இந்த உறுப்பினர் சேர்க்கை நடத்துறதா ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இது எப்படி எடுத்துக்கல? அதை கண்டிப்பாக அந்த கேள்வியில் நினைவு வச்சே நான் பதில் சொல்லிடுறேன். ரொம்ப சரியான பதிலையும் கொடுத்துட்றேன். அதற்கு முன்பாக பரப்புரையில் வேகம் காட்டும் அதிமுக அப்படிங்கிற தலைப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த தலைப்புக்குள்ளிருந்து சில விஷயங்களை சொல்கிறேன். அந்த பரப்புரையில் வேகம் காட்டும் அதிமுகனா ஒரு பரப்புரையின் பொழுது செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது இன்றைக்கு அவர் மிக முக்கியமான ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார். அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த வாதம் அப்படிங்கிறதா இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் மட்டுமல்ல தேசிய அரசியலிலும் இன்றைக்கு உற்று நோக்கப்படுகிறதா நான் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய பிரேக்கிங்காகவே எடுத்துக்கப்பட்டிருக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட எண்ணம். ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, டிடிவி தினகரன் பற்றி ஒரு கேள்வி வருகிறது. அவர் பரப்புரையில் பேசுனதை தான் நான் பேசுகிறேன். டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறாரே, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொல்கிறாரே என்ற ஒரு கேள்விக்கு அவர் சொன்ன பதில் தான், நாங்கள் இவங்க கூட இருக்கிறோம், அவங்க கூட இருக்கிறாங்க, அவங்க கூட இருக்கிறத பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்ககிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்ட்டார். இப்போ என்னோட கேள்வி, இவங்க கூட இருக்கிறாங்க, அவங்க கூட இருக்கிறாங்க, இந்த இவங்களும் ஒன்றா வேறையா? அவங்களும் ஒரே ஆள் தான் அப்படின்னு சொன்னால் இவங்களோட கூட்டணியில் இருக்கின்ற பொழுது அவங்களோட தானே கூட்டணியில் இருக்காங்க, அவங்களும் ஒன்று தானே. அப்போ இந்த அவங்களோட ஏன் ஒன்றா சேரக்கூடாது? இல்லை, கேட்டகரிக்கலாக எடப்பாடி பழனிசாமி கருத்தை சொல்றாரு, நாங்களும் பாஜகவும் ஒன்னா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இதுல என்ன சந்தேகம்? எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ என்னன்னா, நாங்க இவங்களோட கூட்டணி இருக்கோம்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த இவங்க யார் சார்? பாஜக. அவங்களோட கூட்டணி இருக்காங்க, அதை பத்தி எனக்கு தெரியாதுங்கிறாரு. அவங்க அப்படின்னு சொன்னது டிடிவி. அவங்களோட கூட்டணி இருக்காங்க. அவங்க யார் சார்? அவங்களும் பாஜக தானே. ஆனா அவங்க எங்க கூட்டணியில் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. அது உறுதிப்படுத்த வேண்டியது கடந்த கால கூட்டணி தானே சார் இது? இல்ல இப்பவும் இருக்காங்க. இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணப்பட்டது என்ன? இல்ல அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே மேடையில உட்கார்ந்து அனௌன்ஸ் பண்ணது யார் கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணாங்க? அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி இருக்குன்னு சொல்றாரு சார். ரொம்ப நியாயமான கேள்வி. அதுக்கு அந்த கேள்வி தான் ரொம்ப முக்கியம். அந்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, டிடி தினகரன் ஒன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? டிடி தினகரன் அதிமுகங்கிற பேரை கூட அவர் சொல்லல. டிடி தினகரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே திமுகவிற்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கிறோம். அவங்கன்னு சொன்னேன், திரும்ப சொன்னது பஞ்சதந்திரம் படத்துல அந்த கார் சீன்ல. இல்ல ஐயா, அது என் கருத்து இல்லையா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்து. எனக்கு ஏதாவது கிளாரிட்டி எனக்கு சிக்கல் என்ன, எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்பது, டிடிவி தினகரன் ஒரு கருத்தை சொல்றாரு, நாங்க ஏற்கனவே திமுகவிற்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி வைத்திருக்கிறோம். நல்லா கவனிச்சுங்க தேவபிரியன் சார் அந்த வார்த்தையை. இந்த கூட்டணியில் பல புதிய கட்சிகள் இணைந்திருக்கின்றன. புதிய கட்சின்னு எதை சொல்றாரு? இவங்கள சொல்றாரு. பல புதிய கட்சிகள் இணைந்திருக்கின்றன. அது வருவாங்க, இன்னும் பல பேர் வரலாம். இணைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இணைஞ்சிருக்கிறாங்க, இன்னும் சிலர் வருவாங்க. எப்படி ஆகினும் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கிறது. அம்மாவின் தொண்டர்கள் அனைவரையும் ஓரணியில் திரட்ட வேண்டும் என்று அமித்ஷா விரும்புகிறார். அந்த அவங்க அதிமுகனே சொல்ல மாட்டேங்கிறார், எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டேங்கிறார், அம்மாவின் தொண்டர்கள் சொல்றாரு. எங்கள் கூட்டணியில் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க, புதிய கட்சிகள் வந்திருக்கும். யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை தேர்தலுக்கு பிறகு அமித்ஷா முடிவு செய்வார். அவர் தெளிவாக சொல்றாரு, கூட்டணி அரசு தான், அவங்க தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றாலும் கூட்டணி அரசு தான் சொல்றாரு. இதுதான் கேள்வி சார். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்தப்ப அன்னைக்கு அதிமுக அன்னைக்கு இல்ல, அன்னைக்கு அந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்றது பாஜக. சரி சார், பாஜக தலைமை. இன்னைக்கு அதே பாஜக அதிமுக தலைமையின் கீழ் அங்கம் வகிக்குது. இதனுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி. அதை முடிவு செய்ய வேண்டியது எடப்பாடி பழனிசாமி அதிகார வரம்புக்கு உட்பட்டது தானே? கரெக்ட் தானே சார்? இந்த பதில் எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் எனக்கு குழப்பமே இல்லை. தேவபிரியன் சார் சொல்லிட்டீங்க, இதை இன்னும் நேரம் வரல. இல்ல சார், இந்த கேள்வி என்ன கேள்வி சார்? அவங்க கூட்டணி அமைச்சரவை அப்படின்னு சொல்றாரு. முதலமைச்சர் டிடிவி தினகரன் யாருங்க இதை சொல்றதுக்கு? டிடிவி தினகரன் இந்த கூட்டணியில் இருக்கிறாரா? டிடிவி தினகரனுக்கு இந்த கூட்டணிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருப்பாருன்னா, வெள்ளன் கூட்டு நீங்க சொன்ன கருத்து அவர் அப்படி கேட்கல. சரி, டிடிவி தினகரன் அந்த கூட்டணியில் இருக்கிறாரான்னு சொல்லுவாருன்னா அப்படியும் சொல்ல மாட்டேங்கிறாரு. எனக்கு அதை பத்தி தெரியாது, என்கிட்ட கேட்காதீங்கிறார் சார். இதை யார்கிட்ட சார் போய் கேட்கறது? நீங்க சொல்லுங்களேன். டிடிவி தினகரன் அந்த கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையாங்கிறத யார்கிட்ட போய் கேட்கறது? இப்படித்தான் அவர் பரப்புரையில் வேகம் காட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய பரப்புரை வேகம் என்பது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது. இருக்கட்டும், எனக்கு இப்படி ஒரு கேள்வி வருது. கடந்த காலங்களில் தங்களுடன் கூட்டணியில் இருந்த ஒரு கட்சியை இப்ப ஒரு கேள்விக்குள்ளாக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. அது பாமகவும் சரி, தேமுதிகவும் சரி,
டிடிவி தினகரனுடைய கட்சியும் சரி, அமமுகவும் சரி, அந்த கட்சியுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்ற இடத்துல பாஜக தான் இருக்கு. பாஜக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கண்ணசிவுக்காக காத்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, அது கேட்ட வகையில் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வடிவமைக்கலாம். கரெக்ட் தான் சார், அவர் ஸ்டாண்ட் சொல்லிட வேண்டியதானேங்கிறேன் சார். அவர் ஸ்டாண்டுக்காக தான் பாஜக காத்திருக்குன்னு நான் நம்புறேன் சார். எடப்பாடி பழனிசாமி கூட அதை நம்ப மாட்டார். நீங்க நம்புறீங்க, நானும் நம்புறேன். பட் கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி கூட அதை நம்ப மாட்டார். இருந்தாலும் நான் நம்புறேன். அது சொல்லிட வேண்டியதானே. இல்ல சார், கூட்டணியை அனௌன்ஸ் பண்ண அமித்ஷா ஓபிஎஸ் தொடர்பாக அன்னைக்கு எழுப்பப்பட்ட கேள்விக்கு மற்ற கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிடுறதில்ல. அதே மாதிரி கூட்டணிக்கு அவர் தலைமை என்று அறிவித்த பிறகு அதை ஏன் சொல்ல வேண்டிய தேவை பாஜக? முக்கியமான கேள்வி சார். ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி தினகரனுக்கும் இருக்கக்கூடிய பெரிய வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும் எல்லாரும். ஓபிஎஸ் இன்னமும் தன்னை அஇஅதிமுகவுடைய அங்கமாக கிளைம் பண்றார். அதனால அது உட்கட்சி விவகாரம், நான் தலையிட மாட்டேன்னு அமித்ஷா சொல்லிவிட்டார். ஆனால் டிடிவி தினகரன் அதிமுகவோட எந்த இடத்துல இப்ப உரிமை கொண்டாடல. அவர் என்ன செஞ்சிட்டார், தனி கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனி கட்சி ஆரம்பிச்சு தனி சின்னத்துல 2 தேர்தல்களை சந்திச்சிட்டாரு. அவர் இன்னொரு கட்சி சார், அதை பத்தியாவது சொல்லலாம்ல. நீங்க ஓபிஎஸ் பத்தி சொல்ல வேண்டாம் சார். ஓபிஎஸ் கிளைம் பண்றாரு. நீங்க டிடிவி தினகரனை பத்தியே சொல்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு தயக்கம் ஏன் வந்துச்சு? சரில சரி, இப்போ நீங்க கேட்ட கேள்வி, ஒரு விருந்தே ஒன்றும் வைக்கல, இலையும் போடல, அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் என்ன பதார்த்தம் சொல்லணும் ஏன் அவர் கேட்கிறாரு? இல்ல சார், இப்போ நான் இப்படி கேட்கறேன் சார். ஓபிஎஸ்க்கு அப்ப இந்த பதில் பொருந்துமா? டிடிவி தினகரன் விட்டுருங்க சார். இப்போ திமுக உங்க கூட்டணிக்கு வருதுன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உடனே ஏங்க திமுக கூட நான் எங்க கூட்டணி சார்னு சொல்லுவீங்கல்ல, அதையாவது சொல்லுங்களேன்னு கேட்குறோம். விட்டுருங்க, நான் அடுத்து கடந்து வரேன். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பற்றி சார் பேசினாங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பற்றி முதல் நாள் அவர் விவசாயிகளை சந்திக்கின்ற பொழுது ஒரு விவசாயி கேட்கிறார், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நீங்க நிறைவேற்றி தருவீன்னு உங்க ஆட்சியில் வாக்குறுதி கொடுத்தீங்க, ஏன் நிறைவேற்றவில்லை என்று மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரிடம் கேட்கிறார்கள். அவர் சொன்ன பதில் எல்லா ஊடகங்களையும் ஒளிபரப்பாச்சு. ஒன்றிய அரசு அதற்கு ஒப்புதல் தரவில்லைங்கிறார். ஒன்றிய அரசு அந்த திட்டத்துக்கு அனுமதி தரலைன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே சொல்றாரு, மத்திய அரசு திட்டம் தரலைங்கிறாங்க, போய் பரப்புறாங்கிறாரு திமுக. இப்போ அத்திக்கடவு அவிநாசி திட்டம் யாரால நின்றுச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. காவிரி திட்டத்தை பத்தி ஐயா பேசினார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு. நமக்கு மிகப்பெரிய வஞ்சகத்தை செய்தது பாஜக. அதை அமைதியாக வேடிக்கை பார்த்தது அதிமுக. அப்ப கூட்டணி இருந்தாங்க. அவங்க அமைச்சு கொடுத்தது காவிரி மேலாண்மை ஆணையம். பல்லில்லாத ஆணையத்தை அமைத்து தந்த பாஜகவை நீங்க இந்த நிமிஷம் வரை கேட்கல. வாரியம் அமைச்சு தந்தீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை. ரைட்டு. அடுத்தது சாதனைகளை பத்தி கேட்டார் சார். நீங்க என்ன சாதனை கேட்டீங்க? நீங்களும் சொன்னீங்க சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கறாங்க. நான் சாதனைகளை நம்ம கூட சொல்ல வேண்டாம். நாடாளுமன்றத்தில் ஒன்றிய நிதித்துறை இணையமைச்சர் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. இந்தியாவில் மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. தனிநபர் வருமானம் தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாடு 1,91,309 ரூபாய் தனிநபர் வருமானமாக உயர்ந்திருக்கிறது. இது 83 விழுக்காடு அதிகம். இதற்கு காரணம்னு சொல்லி நான் என் கருத்துல சார், ஒன்றிய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சொன்ன கருத்து இதற்கு காரணமாக அவர் சொல்றது, கலைஞர் கனவு இல்ல திட்டம், மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெற உதவிய நான் முதல்வன் திட்டத்தின் கீழே 10,96,289 பேர் உயிர்களை காத்த இன்னுயிர் காப்போம் திட்டம். இல்ல நான் ஏன் திட்டத்தை சொல்றேன்னா, என்ன திட்டம் ஒண்ணுமே இல்லைன்னு கேட்டாங்களா, அப்ப இருக்கிறதா சொல்லத்தானே செய்யணும். நீங்க 4 கோடி மக்களுக்கு மருத்துவ வசதிகள் பெற்று தந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம், 95.97 லட்சம் குழந்தைகள் பயன்பெறும் சாதனைகளை மட்டும் இல்ல, வாக்குறுதி நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளையும் முன்வைக்கிறாங்க. அதை பத்தி பேசலாம். அதையும் பட்டியல் போடுறாங்க. அடுத்த சுற்று